நான் ஏமாந்து போயிட்டேன். எனக்கு நீதி வேணும். கண்ணீரோட வேதனைய பகிர்ந்த கிறிஸ்டல்டா. என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமால குக்கு வித் கோமாளி மூலமா பிரபலமடைந்த சமையல் கலைஞர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். தற்போது பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்காரு. இவருடைய இரண்டாவது திருமணம், அதுக்கப்புறமா நடந்திருக்கக்கூடிய கர்ப்பம் தொடர்பா விவாதம் பெருசா போயிட்டு இருக்கு. திரைத்துறையில மட்டுமல்லாம சமூக வலைதளங்களையும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்காருன்னே சொல்லலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் பல வருஷத்துக்கு முன்னாடியே இவரு ஸ்ருதி அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணு தொழில்முறை வக்கீலா இருக்காங்க. 2 குழந்தைகள் இவங்களுக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டல்டா அப்படின்றவங்கள 2வது திருமணம் செய்ய போறதா இணையத்துல புகைப்படங்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு. 2வது திருமணம் நடந்தது மாதிரி வெளியான புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல தீவிரமான கவனத்தை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜாய் கிறிஸ்டல்டா ஒரு அதிர்ச்சி தகவலை கூட வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் 7 மாதம் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டும், என்னோட கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தைனும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கிறிஸ்டல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாத்திட்டாருன்னு புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இத பத்திரிகையாளர்கள் சந்திப்ப பார்த்து உணர்ச்சி பூர்வமா ரொம்பவுமே பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உண்மையிலேயே அவர் டிவோர்ஸ் பண்ண போறாருன்னு நம்பி என்னுடைய வாழ்க்கைய கொடுத்தேன். அதனாலதான் நானும் கர்ப்பமானேன். ஆனா இப்ப சூழ்நிலை மாறிடுச்சு. அவரை நேர்ல பார்க்க போனாலே என்ன அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய துன்புறுத்தல்கள் இருக்கு. 2 மாசம் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தவரு இப்ப என்ன பார்க்க கூட வரல. என்னோட கணவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் எனக்கு வேணும். என்னுடைய குழந்தைக்கு நீதி வேணும். ஏன்னா அவர்தான் என் குழந்தையுடைய அப்பா. நான் எந்த தப்பும் பண்ணவே இல்ல. அவரை காதலிச்சேன். அவரை திருமணமும் பண்ணியாச்சு. அவர் கூட தான் நான் வாழப் போறேன். என் வாழ்க்கையில யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவரு எனக்கானவரா இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய அன்புக்காக ஏங்குறேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லியிருப்பாங்க. சோ உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.